ஹாய் எல்லாருக்கும். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு நம்ம ரூட் யூசர்னா என்ன அப்படின்லாம் பார்த்தோம்ல. இப்போ உங்களுக்குள்ளே வந்து ஒரு கொஷின் இருக்கும், என்ன சொல்கிறா இந்த பொண்ணு, ஏன் வந்துட்டு ரூட் யூசரே எல்லா நேரத்துலையும் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காதுல்ல, எதுக்கு சும்மா ஒரு டைமும் அந்த சூடோ கமெண்ட் கொடுத்து ஒரு டைமும் ரூட்டுக்கு மாறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கு நான் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ரூட்டுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டே இல்லை ரூட் யூசருக்கு, சரியா? இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம கமாண்ட் கொடுக்குறப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அது லினக்ஸ் சிஸ்டமே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்கெட் கவர் கட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சிசர் இருந்தாலே போதும். இதே வந்துட்டு நான் ஒரு சர்ஜிக்கல் பிளேட் எடுத்து நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன லைக் டக்குன்னு இப்படி கட் பண்ணுறப்போ இப்போ விரல்லையோ எங்கோ பட்டுட்டா டக்குன்னு லைக் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும்ல. அந்த மாதிரி இப்போ அந்த ரூட் யூசருக்கான இருக்க பவர் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரிசைஸாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கமெண்ட் சொல்கிறேன். ஆர்எம் அப்படின்னா ரிமூவ்னு அர்த்தம், சரியா? ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப், அந்த ஆர்எஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ ஒரு ஃபோல்டர் டெலீட் பண்ணுவோம் அப்படின்ற நேரத்தில் ஆர்எம் மைனஸ் ஐஃபன் ஆர்எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபோல்டர் நேம் கொடுப்போம், அந்த டைரக்டரி நேம் கொடுப்போம். /டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, rm-rf/டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? அந்த டாக்குமெண்ட் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெறும் ரூட் மட்டும் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். இப்போ லினக்ஸில் இருக்கிற அந்த ஃபைல் சிஸ்டம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரூட் டெலீட் பண்ணால் மொத்தமாக எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ டெலீட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தானே. ஸோ அதனால் இப்போ நார்மல் யூசர் அதை ட்ரை பண்ணுறாங்க, தெரியாமல் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட உடனே லினக்ஸ் சிஸ்டம் என்ன சொன்னோன்னா நீங்கள் ஒரு நார்மலான யூசரு, அதனால் உங்களுக்கு இதுக்கான லைக் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 99% வந்துட்டு நம்ம நார்மல் யூஸராக இருந்துட்டு தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம சூடோ கமாண்ட் கொடுத்து நம்ம லைக் ஒரு ரூட் யூஸராக மாறி நம்மளுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூம்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ மட்டும் பிரின்சிபல் கிட்ட கீ வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கொசுவை கொலை பண்ணுறதுக்கு நம்ம லோடான கன்று வச்சுருக்க மாதிரி தான் நம்ம அந்த ரூட் யூசர் வச்சுருக்கிறது. ஸோ எப்போ நம்மளுக்கு பவர் தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம பாரோ பண்ணிக்கிட்டா போதும். ஓகே பாய். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பேக்கேஜ் மேனேஜர்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம், சரியா? சரி, பாய் பாய்.